தமிழ் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஜியோல இருந்து குட் நியூஸ் மட்டுமே கேட்டுட்டு இருந்த நமக்கு இப்போ ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜியோல இருந்து இனிமே நீங்க வேற ஆபரேட்டர்ஸ், ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா இந்த மாதிரியான வேற ஆபரேட்டர்ஸ்க்கு நீங்க பண்ணிட்டு இருந்த இலவச கால்ஸ் இனிமே இலவசமே கிடையாது. இது எப்பயோ இல்ல, நாளையில இருந்தே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை பத்தின முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இனிமே நீங்க ஜியோல ஃப்ரீயான அவுட் கோயிங் கால்ஸ் வந்து பேசிக்க முடியாது. இது என்ன, இதை பத்தின முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். மறந்துடாம இந்த வீடியோ உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நாளைக்கு ஜியோ வச்சிருக்கிற யாராலையும் போன் வந்து பண்ண முடியாது. இந்த வீடியோ முடிஞ்ச அளவு வேகமா ஷேர் பண்ணுங்க. ஜியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா கால்ஸ் வந்து முழுமையா அன்லிமிட்டடா இலவசமா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில டேட்டாவுக்கு மட்டும் வந்து காசு அப்படிங்கிற போல வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வந்து பண்றாங்க. இதுல இந்த குறிப்பிட்ட சேஞ்ச் எதனால பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஐயூசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆபரேட்டரும் இன்னைக்கு வரையும் பே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா, இப்ப நீங்க ஜியோ வந்து வச்சிருக்கீங்க, நீங்க ஏர்டெல் நம்பர் இருக்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்றீங்க அப்படின்னாக்கா, இதுல நீங்க பேசுற கால்ஸுக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஜியோ வந்து ஏர்டெலுக்கு வந்து கொடுப்பாங்க. இதைத்தான் ஐயூசி இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்ப வந்து ஒரு இப்போதைக்கு இந்த ஐயூசி சார்ஜஸ் எவ்வளவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கரண்டா ஒரு நிமிடத்துக்கு 6 பைசாவா வந்து இருக்கு. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஜியோ வந்து வச்சிருக்கீங்க, ஏர்டெல் நம்பர் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க கால் பண்ணி 10 நிமிடம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஜியோ உங்க சார்பா ஏர்டெலுக்கு 60 பைசா வந்து பே பண்ணணும். சோ இதுதான் இந்த சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜஸ். இந்த இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் 2017 முன்னாடி வரையும் 14 பைசா, ஒரு நிமிடத்துக்கு 14 பைசா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப 6 பைசாவா இருக்கு. இந்த குறிப்பிட்ட விஷயத்தினாலதான் ஜியோ வந்து காசை வந்து கூட போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜஸ் ஜீரோ ஆக்கணும், அதாவது சார்ஜஸ் இல்லாம மாத்தணும் அப்படிங்கிற போலதான் ட்ராய் வந்து முன்னெடுப்புகள் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஜியோவுடைய கோரிக்கையும் அதுதான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஜியோ அதாவது அடுத்த இந்த ஐயூசி சார்ஜஸ் மட்டும் ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா இந்த மாதிரியான அவங்களுக்கு மட்டுமே 13,500 கோடி வந்து இந்த ஐயூசி சார்ஜஸ் மட்டும் கட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நாளாக அதிகமா வந்து ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் நமக்கே வந்து தெரியும், நம்ம எல்லாருமே ஜியோ நம்பர் வச்சிருக்கிறவங்க தான் அதிகமா வந்து கால்ஸ் வந்து பேசுறோம். சோ அந்த மாதிரி பாக்குறப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் நம்பர் வச்சிருக்க ஒருத்தர் ஜியோ நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்துட்டு ஜியோ நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஜியோ தான் ஏர்டெலுக்கு வந்து பே பண்ணணும். சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஜியோ வந்து இதை வந்து ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருந்தாங்க. ஜனவரி 2020 இது ஜீரோ ஆகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிற மாதிரி வந்து ட்ராய் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் ஜியோ பார்த்தோம் அப்படின்னா அவுட் கோயிங் கால்ஸ் வேற ஆபரேட்டர்ஸ் இருந்தா இதமே இலவசம் கிடையாது அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. இதற்கான சார்ஜஸ் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த 6 பைசா ஐயூசி சார்ஜஸ் அப்படியே நம்மகிட்ட இருந்து வந்து வாங்க போறாங்க. அதாவது இப்ப நீங்க உங்களுடைய ஜியோ நம்பர்ல இருந்து ஏர்டெல் நம்பர், வோடஃபோன், ஐடியா யாருக்கோ நீங்க கால் பேசுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நீங்க 6 பைசா வந்து ஜியோக்கு பே பண்ணணும். அந்த இதை தான் அவங்க ஐயூசி சார்ஜஸ் வந்து பே பண்ண போறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நாளையில இருந்து, அதாவது 10ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சோ நாளைக்கு உங்கள்ட்ட ஜியோ நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா இருக்கிற யாருக்குமே வந்து கால்ஸ் வந்து பண்ணிக்க முடியாது. பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஜியோ டு ஜியோ கால்ஸ் வந்து எப்பயும் போல பண்ணிக்கலாம், ஜியோ டு லேண்ட்லைன் கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஜியோ டு அதர் ஆபரேட்டர்ஸ் கால்ஸ் பண்றதுல தான் இந்த பிரச்சனை வந்து இருக்க போது. நாளையில இருந்து அவுட் கோயிங் கால்ஸ் உங்களால பண்ணிக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க டாப் அப் வந்து பண்ணணும். பேக் டு பாஸ்ட், பழசுக்கே வந்து போறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜியோ வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 124 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஐயூசி சார்ஜஸ்க்காக. அதை தாண்டி உங்களுக்கு அடிஷனலா ஒரு 1 GB காம்ப்ளிமெண்டரி மாதிரி கொடுக்குறாங்க டேட்டா. இதே மாதிரி 50 ரூபாய்க்கு பண்ணீங்க அப்படின்னாக்கா 656 நிமிடங்கள் வந்து நீங்க வந்து கால்ஸ் வந்து பேசலாம் அதர் ஆபரேட்டர்ஸ்க்கு. அதை தவிர 5 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த ஜியோவுடைய இது பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஜியோல ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கும் நீங்க ஒரு 400 ரூபாய், 450 ரூபாய், 500 ரூபாய் பிளான் போட்டிருந்தாலும் நாளையில இருந்து அவுட் கோயிங் கால்ஸ் வேண்டும் அப்படின்னா நீங்க தனியா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். சோ இதுதான் இப்ப ஜியோ வந்து பண்றாங்க. சோ நாளையில இருந்து நீங்க ஜியோல இருந்து வேற ஆபரேட்டர்ஸ் கால் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபாய், 20 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வேற ஆபரேட்டர்ஸ்க்கு ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து போன் வந்து பேசிக்கலாம். சோ இதுதான் பண்றாங்க. ஜியோ ஆரம்பிச்சதே இலவசத்துக்காக, பட் இப்ப அதை நோக்கி வந்து இல்ல. பட் இதை நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஜியோ வந்து கடைசி வரையுமே கம்மியான காசுல எல்லாரை விட காம்படிஷன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பர்சனலா நான் நினைச்ச ஒரு விஷயம். ஒரு கட்டத்துல இது வந்து அப்படியே மாறதான் வந்து போக போகுது. பட் இப்ப இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஐயூசி சார்ஜஸ் ட்ராய் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாள்ல இருந்தே இதை நாங்க வந்து தூக்கிடுவோம் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. அதாவது இந்த 6 பைசா நிமிடத்துக்கு நீங்க பே பண்றது தேவைப்படாது, என்னைக்கு ட்ராய் சொல்றாங்களோ அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இந்த விஷயம். சோ நீங்க ஜியோ நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, இனிமே நாளையில இருந்து கால்ஸ் பேசுறதுக்கு நீங்க 10-20 ரூபாய் டாப் அப் பண்ணா மட்டும் தான் அதர் ஆபரேட்டர்ஸ்க்கு பேச முடியும். சோ இதுதான் இதோட அவுட்கம். சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ட்ராய் வந்து நமக்காக தான் வந்து வேலை பார்க்கணும். அவங்க இதை வந்து குறைச்சாங்க அப்படின்னா நமக்கு தான் நல்லதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தினா மறந்தாம லைக் பண்ணிட்டு மறந்துடாம ஜியோ பயன்படுத்துற உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா இதை இன்னைக்கு நைட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டும். டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.